மான்டாக்ஸ் டெஸ்ட்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் டு டிட்டர்மைன் த பர்சன் இஸ் இன்ஃபெக்டட் இந்த மைக்ரோபாக்டீரியன் டியூபர்குலோசிஸ்னால இன்ஃபெக்டடாக இருக்கிறாங்களா அதை பார்க்குறது தான் வந்து மான்டாக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து எட் த ஏஜ் ஆஃப் 3 months to 6 years உள்ளவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் வந்து மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. இந்த இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு 6 years ஆகுள்ள வந்து தீஸ் ஆர் ப்ரொலாங் த அப்புறம் மோர் தென் 3 years மோர் தென் 3 to 3 months வந்து ஒரு ஹை இப்போ எண்டமிக் வந்து இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிபி வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு அப்புறம் வந்து கண்டென்ட் ஆஃப் த லேட்டன்ட் 5 years வந்து ஏதாச்சும் இருக்கிறான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோசஸ் கான்டாக்ட் வித் தி பர்சன் வித் நோன் அஸ் அ டிபி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஃப் த மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் டியூபர்ஸ்லின் பிபிடிஆர்டி 1 dosage வந்து கொடுக்குறாங்க. 1 dosage வந்து 0.1 ml கண்டெயின் 0.04 அதுக்கப்புறம் வந்து மைக்ரோகிராமா டியூபர்ஸ்லின் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வந்து 2 degree Celsius 2 to -8 degree Celsius வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க லிக்விஃபேஸ்டேஷனில். அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் சைட் வந்து நம்ம கையில் வந்து கொடுப்போம். கையில் வந்து ஒரு இந்த சைடு த ரியாக்ஷன்ஸ் இந்த வீக்கர் நியர் த விரிஸ்ட் பக்கம் கொடுப்பாங்க. எல்போ ஆஃப் விரிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ப்ரொசீஜர் வந்து என்னதுன்னா வந்து 1 ml ஆஃப் சிரிஞ்சு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து 0.1 ml ஆஃப் பிபி வந்து கொடுப்பாங்க. இது 20 பிபி RT23 கொடுப்பாங்க. இது வந்து இன்ஜெக்டட் இன்டு த அதுக்கப்புறம் வந்து ஃபோராமில் வந்து எபிடெர்மிஸ் லேயரில் வந்து கொடுப்பாங்க. இன்ஜெக்டட் இந்த ஃபோராம் ஆஃப் த எபிடெர்மிஸ் லேயரில் கொடுப்பாங்க. ரிமூவல் ஆஃப் த நீடில் வந்து பிக்லி அதுக்கப்புறம் டஸ் நாட் டேமேஜ் எனி ட்ரெஸ்ஸஸ் இந்த ட்ரெஸ்ஸஸையும் டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த டிஃபெக்டட் தீஸ் ஆர் பைபோ தீஸ் ஆர் 6 to 10 mm ஆஃப் த டயாமீட்டர் இட் ஷுட் பி ஃபார்ம் டு த இன்ஜெக்டட் இஸ் கரெக்ட்லி அண்ட் பெல்ட் 6 mm இஸ் ரேப்பிட்லி 6 mm வந்து ரேப்பிட்லியாக இருக்குது. தீஸ் ஆர் தி 5 வந்து 6 mm வரைக்கும் வளருதான்னு பார்ப்பாங்க. 2.5 mm வரைக்கும் அந்த டெஸ்ட் சைட்டில் வந்து இதாச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கணும். அதோட லென்த்து வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 48 hours to அதுக்கப்புறம் 74 hours வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. மெஷர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணி எடுப்பாங்க. எவ்வளோ டார்கெட் வந்து நடந்துருக்குது அந்த மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீடிங் மானிட்டர் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 42 hours பண்ணிவிட்டு இந்த மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் அது எவ்வளோ லென்த்தில் வந்திருந்தால் என்னென்ன நோய் அதுக்கப்புறம் எவ்வளோ சென்டிமீட்டரில் எவ்வளோ எம்எம்மில் வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆஃப் டியூபர்குலோசிஸ் வந்து அதில் தான் பார்ப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் பீப்புளுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் சொல்லலை. அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ஒரு ஃபாரின் பாடி உள்ள போகையில் நம்மளுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வரும்ல, அதுதான் ரேஷஸ் வரும். அதுக்கப்புறம் ரேஷஸ் அலர்ஜி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லோக்கல் இரிட்டேஷன்ஸ் அதெல்லாமே வரும்.